நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த வெற்றி கூட்டணியை உடைச்சாதான்ப்பா நம்ம வந்து தேர்தலில் காய் நகர்த்தவே முடியும், நம்ம பக்கத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. தொடர்ந்து நம்ம இது தொடர்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களே, அதாவது தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதே பாணியில் தான் திமுகவில் என்னென்னா மூத்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து திமுகவிலேயே சரி, கூட்டணி கட்சியினரை மதிக்காம அவங்களுடைய கோரிக்கைகள் பலதை வந்து நிறைவேற்றாம இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்து அவங்க மனம் வருத்தத்தில் இருக்காங்க. விசிக தலைவர் திருமாவளவன் கூட நேற்றுக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அவ்வளவு உழைப்பை பங்களிப்பை போடுவோம், ஆனால் எங்களுக்கு சரியான பலன் கிடைக்கவே இல்லை, நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நிராகரிக்கப்படுகிறது, நாங்கள் எத்தனை தொகுதிகள் கேட்குறோமோ அது வழங்கப்படுவதில்லை அப்படின்னு ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. வேல்முருகன் வந்து அவருடைய நான் போட்டியிடவே போறதில்லை அப்படின்னு இருக்காரு. அப்ப நீங்க போட்டியிட போவதில்லைன்னா கூட்டணி விலகலுக்கான ஒரு அச்சாரமா இது அப்படின்னு கேட்டா, இல்ல, என்னுடைய கட்சியை சேர்ந்த நபர்களை, நிர்வாகிகளை நான் வந்து போட்டியிட செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வியாக தான் இந்த முறை இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிகளை ஒதுக்கி நான் பண்ருட்டி தொகுதியை வந்து நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கேன், திட்டங்களை வந்து பல திட்டங்களை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாவட்டத்தில் இந்த முறை நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம், எங்க நிர்வாகிகள், கட்சி நண்பர்கள், தோழர்கள், நிர்வாகிகள் வந்து போட்டியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. திமுக மீது வருத்தத்தில் தான் அவரும் இருக்காரு. காங்கிரஸ் எடுத்தா செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் வந்து முன்னாடியே பல வீடியோக்கள் பேசிடுறோம். செல்வ பெருந்தகை வந்து ஒரு சம்பவத்தை, அதாவது இந்த செம்பரப்பாக்கம் ஏரியை வச்சு அவர் வந்து ஆதங்கிச்சு பேசினா கூட தொடர்ச்சியான பல சம்பவங்கள் நடந்த உடனே தான் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு வெளியில வரும் இல்லையா, அவருமே வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலயமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கூட்டணி கட்சிகள் அப்செட்ல இருக்காங்க, அது ஒரு வீக் பாயிண்ட் திமுக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தேசிய கட்சி, அதை தாண்டி நம்மளே பேசியிருக்கோம், ராகுல் காந்தியும் திமுக தலைவருமான முதலமைச்சருமான ஸ்டாலினும் வந்து நெருங்கிய நட்பில் இருக்காங்க, அதை தாண்டி அண்ணன் தம்பி பாசத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் பேசியிருக்கோம். டியர் பிரதர் அப்படின்னு எனக்கு கூப்பிடுவாரு அப்படின்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலக போகிறது, தாவேக்காவை நோக்கி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரப்பப்பட்ட பிறகுதான், பரவிய பிறகுதான் முதலமைச்சர் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னதான் விளக்கத்து கொடுத்தாலும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூட கை நம்மளோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட காங்கிரஸிற்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏன்னா கேரளாவிலையும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதனால விஜய்க்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, அண்டை மாநிலங்கள்ல அதிக ரசிகர்கள் இருக்காங்க, கேரளாலையும் மிக பெரும் ரசிகர் கூட்டத்தை விஜய் வச்சிருக்காரு, அதனால நம்ம இந்த முறை வந்து தாவேக்காவோடு போனோம் அப்படின்னா அதிக தொகுதிகள்லையும் போட்டியிடலாம், ப்ளஸ் வந்து கேரளாலையும் நமக்கு வந்து அது வந்து பெரிதாக உதவி பண்ணும், அதனால பீகார் தேர்தல் முடியட்டும், பீகார் தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து காங்கிரஸ் தாவேக்காவுடனான பேச்சுவார்த்தை கூட ஆரம்பமாகலாம் அப்படிங்கிற தகவல் தான் வந்து பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆழமான தகவலா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது சமீபத்தில். தமிழகம் வந்திருந்த காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் ஜோடங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி குறித்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை போட்டுட்டு போயிருந்தாரு. காங்கிரஸ்ல தொடர்ச்சியாக பல பிரஸ் மீட்டை கொடுத்துக்கிட்டு இருந்த KS அழகிரியிலேருந்து திருச்சி வெளிச்சாமியிலேருந்து எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க, அதை நீங்க நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. அவர் அப்ப பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய சூழல்ல திமுகவோட கூட்டணியில இருக்கோம், நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அதனால கூட்டணி குறித்து எந்த தகவலையும் பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக கூட்டணியில இருக்கோம், கூட்டணிக்கு பங்கம் வர்ற மாதிரி எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து பாசிட்டிவ் நோட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம திமுக கூட்டணியில இருக்கோம், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அதனால கூட்டணி குறித்து யாரும் எதுவும் பேசாதீங்கன்னா அப்போ காங்கிரஸ் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. இது திமுகவிற்குமே ஒரு மிக பெரும் ஒரு பாறாங்கல்ல தலையில தூக்கி வச்ச மாதிரி தான் திமுக தலைமைக்கு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ராகுல் காந்தி என் மீது அன்பு காட்ட அளவு இல்லை அப்படின்லாம் முதலமைச்சர் பேசினா கூட காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப ஒரு வீக்கான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்தியாவுக்குள்ள பல இடங்கள் அவங்க வந்து காங்கிரஸ் ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு எப்படியான ஒரு சூழல்ல இருக்கும்போது பல மாநில தேர்தல்களில் தொடர்ந்து தோல்விகள் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, கட்சியை வளர்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஆனா இங்க தாவேக்காவோடு போனா அதிக தொகுதிகள் கிடைக்கும், துணை முதலமைச்சர் கிடைக்கும், வெற்றி பெற்ற அமைச்சர்கள்லாம் கிடைப்பாங்க, ஆனா வந்து கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். ஆனா
விஜயும் காங்கிரஸும் இணைந்தால் வெற்றி கிடைக்குமா? திமுகவுடனான அந்த கூட்டணிக்கு வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்துட்டா வெற்றி கிடைச்சிருமா? ஜெயிச்சிருவாங்களா? அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா விஜய் தனித்து போட்டிட்டா கிட்டத்தட்ட 23லேருந்து 27% வாக்குகளை வாங்குவாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா 32 கூட்டணியோட சேர்த்தே 33% தான் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியா இருந்துச்சு. காங்கிரசும் தாவேகாவும் இணைந்தா எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும், வெற்றிக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனா திமுக கூட்டணிக்கு, திமுக தலைமைக்கு இது மிகப்பெரும் ஒரு தலைவலியா தான் மாறி இருக்கு. கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைச்சு போகணும். காங்கிரஸை கை உங்களை விட்டு போகாம பார்த்துக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு திமுக தலைமைக்கு இப்ப வந்திருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்ஐஆர் தொடர்பான விரிவான வீடியோவை நாளைக்கு நம்ம பேசுவோம். ஏன்னா தமிழகத்திலையும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது, காங்கிரசும் திமுகவும் எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிறது, பாஜக அதிமுகலாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவங்களுக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வராங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2ஆம் தேதி தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஆனால் எஸ்ஐஆர் தொடர்பான விரிவான வீடியோவா நாளைக்கு நான் உங்களுக்கு பதிவிடுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.